ஓம் சாந்தி. 20-3-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இந்த பழைய உலகின் சந்தோஷம் கணப்பொழுதுக்கு உரியதை அன்றி உங்களுடன் வரப்போவது அல்ல. இந்த ஞானத்தின் அழியாத இரத்தினங்களே உங்களுடன் வரும். ஆகவே உங்களுடைய அழியாத வருமானத்தை சேமியுங்கள். கேள்வி: தந்தை உங்களுக்கு கற்பிக்கும் கல்வியில் உங்களுக்கு கற்பிக்கப்படாதது என்ன? பதில்: மாயாஜால சக்தி உங்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. ஒருவரின் மனதிலுள்ள எண்ணங்களை தெரிந்து கொள்ளுதலே மாயாஜால சக்தியாகும். அந்த ஞானம் உங்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. தந்தை எண்ணங்களை அறிந்து கொள்பவர் அல்ல. அவர் ஜனி ஜனன்கார், அதாவது அனைத்து இரகசியங்களையும் அறிந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது அவர் ஞானம் நிறைந்தவர் ஆவார். இந்த ஆன்மீக கல்வியை உங்களுக்கு கற்பிப்பதற்காக தந்தை வருகின்றார். அதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு உலக ராஜ்யத்தை கோருகின்றீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையின் அன்பான நினைவை கொண்டிருப்பதன் மூலம் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய புத்தியின் இணைப்பை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அக்னி வடிவில் நினைவை கொண்டிருக்கும் போது ஆத்மாக்கள் சதோ பிரதான் ஆகுகின்றார்கள். 2. உங்களுடைய சிப்பிகளுக்கு பதிலாக தந்தை உங்களுக்கு இரத்தினங்களை கொடுக்கின்றார். அத்தகைய அப்பாவி பிரபுவிடம் இருந்து உங்களுடைய மடியை நிரப்புங்கள். மௌனமாக இருத்தல் என்ற கல்வியை கற்பதன் மூலம் சத்கதியை அடையுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் யோகி யுக்தாகி பந்தனத்தில் இருந்து விடுபடுவதுடன் சதா பொறுப்புகளின் பந்தனத்தில் இருந்தும் மாயையிடம் இருந்தும் விடுபட்டிருப்பீர்களாக. பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருப்பதன் அடையாளம் சதா யோகி யுக்தாக இருப்பதாகும். யோகி யுக் குழந்தைகள் பொறுப்புகளின் எந்தவிதமான பந்தனத்தில் இருந்தும் மாயையில் இருந்தும் விடுபட்டிருப்பார்கள். மனதின் எந்தவிதமான பந்தனமும் இருக்கக்கூடாது. உலக பொறுப்புகள் ஒரு விளையாட்டே. எனவே நீங்கள் இந்த விளையாட்டை வழிகாட்டல்களுக்கேற்ப சந்தோஷமாக விளையாட வேண்டும். அப்போது அற்ப விடயங்களால் நீங்கள் ஒருபோதும் களைப்படைய மாட்டீர்கள். நீங்கள் அதை ஒரு பந்தனமாக கருதினால் மனவிரக்தி அடைந்து என்ன, ஏன் என்ற கேள்விகள் உங்களுக்குள் தோன்றும். எவ்வாறாயினும் தந்தையே பொறுப்பானவர். நீங்கள் வெறும் கருவிகளே. இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் பந்தனத்தில் இருந்து விடுபடுங்கள். நீங்கள் யோகி யுக்த் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: ஹரன் கரவன்கார் என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் அகங்காரத்தினதும் ஆணவத்தினதும் உணர்வை முடித்துவிடுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். தூய்மையின்மை என்பது எவருக்கும் துன்பம் கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ அல்ல. ஆனால் தூய்மை என்பது உங்களுக்குள் ஒழுங்குமுறையுடன் சத்தியத்தையும் சுத்தத்தையும் அனுபவம் செய்வதாகும். சத்திய படகு ஆடும், ஆனால் அமிழாது என்ற கூற்று உள்ளதை போல் நம்பிக்கை படகானது சத்தியமும் நேர்மையும் ஆகும். இது ஆடக்கூடும், ஆனால் அமிழாது. ஆகவே சத்தியத்தின் தைரியத்துடன்
இறைவனை வெளிப்படுத்துவதற்கான கருவியாகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.